ஹலோ ஆல் வெளியே வந்து இந்த கண்டஸ்டன்ஸ் கொடுக்குற அலப்பறை வந்து தாங்க முடியல. இவங்க வந்து இன்டர்வியூவில் என்னென்னமோ சொல்கிறாங்க. நம்ம இது வரைக்கும் பிக் பாஸில் பார்க்காத சீன்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சாந்திரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மலையாளி, என்னதான் இருந்தாலும் ஒரு மலையாளிக்கு வந்து கப்பே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் எல்லாரும் சொன்னாங்க. அப்படி யார் சொன்னாங்க? எனக்கு இது பார்த்ததாவே ஞாபகம் இல்லை மக்களே. உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறமேட்டு கமருதீன் காலில் விழுந்து நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் அந்தளவுக்கு வந்து ஷாக்கிங்கில் இருந்தேன். ஏன்னா இந்த சம்பவம் நடந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு நாள் வந்து ஆஃப் டே, அவங்களுக்கு ஃப்ரைடே வந்து எந்த ஒரு வேலையும் இல்லை. அப்போல்லாம் வந்து கமருதீன் பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை இவங்களுக்கு. ஸோ 3வது நாள் சாட்டர்டே ஷூட்டிங்கில் கமருதீன் வந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே போகும்போது காலில் விழும்போது தான் வந்து சொல்கிறாங்க. ஐயோன்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாங்க. யார் பின்னாடி? சுபிக்ஷா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு செலிப்ரேஷன் ரவுண்டில் வந்து கேமரா முன்னாடி சொல்கிறாங்க, பாருக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கும் போது நான் ஏதாவது சொல்லியிருக்கணும், நான் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வெளியே வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீன் காலில் விழுந்தது பார்க்கவே இல்லை. சாந்திரா போதும்பா, ஏன்னா உங்கள் நடிப்பு வந்து முடிஞ்சு போச்சு, அதான் பிக் பாஸே முடிஞ்சிச்சு, அப்புறம் எதுக்கு திருப்பியும் நீங்கள் வந்து நடிச்சுட்டே இருக்கீங்கன்னா எனக்கு புரியல. இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறது சாந்திராக்கு என்ன புதுசாக என்ன? பிக் பாஸ் வீட்லேயே அதான் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அடுத்த புருஷங்கார என்ன பண்ணாங்க, இல்லைன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லேடிஸ்கிட்ட அந்த வீட்டில் வந்து ரொம்ப கண்ணியமாக தான் நடந்துப்பேன், ஒரு வார்த்தை கூட தப்பாக சொன்னதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் அந்த கிளிப் அப்படியே வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வியனா வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, வியனா வந்து ஒரு தடவை பிரஜின் மிரட்டினார். ஒரு தடவை இல்லை, நிறைய தடவை அந்த வீட்டில் பலரையும் வந்து பிரஜின் வந்து மிரட்டிருக்காங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, நீலாம் வந்து காணாமல் போயிடுவ, அடித்து காலி பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வியனா கிட்ட சொல்லியிருக்காங்க. வியனா இது வந்து கேமரா முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பிரஜின் வந்து என்ன மிரட்டுறாங்க, தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் விடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிரஜின் வந்து இன்றைக்கி மேடையில் பேசுகிறாங்களே, நான் வந்து லேடிஸ்கிட்டையும் குழந்தைகிட்டையும் வந்து நல்ல கண்ணியமாக தான் நடந்துப்பேன், தப்பான வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்போ இதெல்லாம் என்ன பிரஜின், நீங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து எல்லாமே வந்து வெள்ளை புத்தகம், நாங்கள் வந்து எதுவுமே பண்ணலப்பா, நாங்கள் வந்து ரொம்ப நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏதோ பாரு மட்டும்தான் வந்து அந்த வீட்டில் எல்லாமே நெகட்டிவ். பாரு கார்லேருந்து என்ன தள்ளி விட்டா என்னோட கை காலெல்லாம் வந்து பிளட் க்ளோட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட காமிச்சாங்களா? விக்ரம் கிட்ட இன்டர்வியூவில் வந்து அப்படி ஆயிடுச்சான்னு கேட்கும்போது எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சாந்திராவோட விஷயத்த வந்து இப்படியும் அப்படியும் சொல்லிட்டு என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க. என்ன ஒரு தில்லுமுள்ளு பண்ணுறாங்க பாருங்களேன். அதான் ஷோவே முடிஞ்சு போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறாங்கன்னு புரியலை. ஆனால் இதெல்லாம் நம்புறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா சொல்லுங்கள் மக்களே. எனிவே இவங்க பிக் பாஸில் பண்ண அந்த தில்லுமுள்ளெல்லாம் வந்து இப்போ வெளியே வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாங்கல்ல, இவங்க 2 பேருக்கும் ஜோடி பொறுத்தும் அமோகமாக இருக்குது.